ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். உன்னுடைய வலி என்ன என்பது எனக்கு தெரியும். அதை தாங்கும் சக்தியை உனக்கு நான் தருகிறேன். தினமும் உன் சாயப்பாவை மறவாமல் எனக்கு பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறாய். நான் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை சீரமைக்காமல் நான் அப்படியே விட்டு விடுவேனா? நீ நிச்சயமாக கேட்கும் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். இன்று இரவோடு உன் கஷ்டகாலங்கள் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. நாளை முதல் நல்ல நிகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும். நான் உனக்கு நிறைய என்னுடைய லீலைகளை காட்டியிருக்கிறேன். ஆனால் நீயோ என் வாழ்க்கையில் எந்த அதிசயமும் எந்த லீலைகளும் நடைபெறவே இல்லையே சாயிநாதரே என்று என்னிடமே கூறுகிறாய். நீ என்னிடம் கேட்பதை எது உனக்கு நல்லது என்பதை பார்த்துத்தான் நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். உன்னிடம் அதை கொடுப்பேன். நான் கொடுப்பது கூட எதிர்பாராத நேரத்தில்தான் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. உன்னை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வைப்பதற்காகவே என்னை தேடி உன்னை வரவழைத்திருக்கிறேன். அப்பாவை நம்பு. உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, ஒன்று சென்று மற்றொன்று வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அது உனக்கு நடக்காது என்பது நன்றாக புரிந்து கொள். ஒரு விஷயம் வேண்டாம் என்று நான் கூறிவிட்டால், நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டால் அந்த விஷயத்தில் தவறும் கூட மறந்தும் கூட இறங்கிவிடாதே. ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமேதும் அவனுக்கு அறிவு இருக்கும். ஆனால் தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பவன் முட்டாளாகி விடுகிறான். ஒரு உண்மையான அன்பு உன்னை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் மீண்டும் அந்த அன்பு உன்னை நேசிக்கும் தான் தவிர வெறுத்து விடாது. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் காலத்தால் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் அந்த காலமே நல்ல பதிலை கொடுக்கும். அதற்கான தீர்வையும் அந்த காலமே கொடுத்துவிடும். அதுவரை கலங்கி நிற்காதே. கடந்தது கடந்து கொண்டே இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வருவது எதுவேனாலும் வரட்டும் என்று தீர்க்கமாக நீ முன்னேறிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வெற்றியோடு ஓடிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உனக்காக சேர்த்து வைப்பேன். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அந்த உழைப்பை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை சந்தித்து விடலாம். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது, அதில் எந்த தவறும் இருக்காது. தவறு இருந்தாலும் அது என்னை சீர்படுத்துவதற்காகவே நடக்கிறது. சாயப்பா அதை கொடுக்கிறார் என்ற தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. நான் உனக்கு கொடுப்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக நன்மையாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துவதற்காகவோ உன் கண்ணீரை வரவழைப்பதற்காகவோ நான் எதுவுமே உனக்கு கொடுப்பதில்லை. நான் கொடுப்பது அனைத்தும் என் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக மட்டுமே கொடுப்பேன். நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை, ஆனந்தப்படுவதை, ஆனந்த கண்ணீர் சிந்துவதை தான் உன் சாயிநாதர் எப்பொழுதுமே விரும்புவேன். நீ வேதனைப்படுவதையோ கண்ணீர் சிந்திக்கொண்டே வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையோ நானும் விரும்பவே மாட்டேன். எனவே குழந்தையே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எது வந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து இந்த சாயப்பாவின் வார்த்தை என்றுமே தவறியதில்லை. எனவே கலங்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் தான் இருக்கிறேனே.
மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் பொழுது அந்த நேரத்தில்தான் இறைவனின் ஆட்டம் துவங்க ஆரம்பிக்கும். நீ துவண்டு போகும் சமயத்தில் நமக்காக யாருமே துணையாக இல்லையே, தோள் கொடுக்க நமக்காக யாருமே இல்லையே என்று துவண்டு விடாதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு அறிகுறியாக, உனக்கு துணையாக உன் சாயி தேவா நான் வருவேன் குழந்தையே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. தவறு செய்பவர்களை விட அந்த தவறை அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் மிகவும் கொடூரமானவர்கள். அந்த செயலை நீ செய்யாதே. எப்பொழுதும் அமைதியாக இரு என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு தவறு நடக்கும் போது கூட அமைதியாக இருந்து விடாதே. தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேள். அப்பொழுதுதான் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் அவர்களிடம் சற்று விலகியே இரு. வாழ்க்கையில் அனைத்தையுமே அனுசரித்து போனாலும் கடைசியில் கிடைப்பது என்னவோ வலி மட்டும்தான், வேதனை மட்டும்தான். சாயிநாதரை எங்கேயும் நீ போய் தேடவே வேண்டாம். ஏனென்றால் நான் இருப்பது உன்னுடைய இதயத்தில், உன்னுடைய உள்ளத்தில். அப்படி இருக்கும் பொழுது நீ வெளியே போய் சாயிநாதர் எங்கே, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க அவர் வருவாரா மாட்டாரா என்ற குழப்பத்தோடு என்னை போய் வேறு எங்கும் தேடாதே. உன்னுடைய சோதனைகளை முற்றடிக்க, முடிய வைக்க நான் உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி அனைத்துமே உன் இஷ்டங்களாக நிறைவேறும் அந்த நேரம் நெருங்கிவிட்டது. இன்று இரவோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடியப் போகிறது. நாளை நீ வேண்டியது, நீ ஆசைப்படுவது எல்லாமே வரிசையாக வந்து குவியும் உன் வாழ்க்கையில். நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு வாழ்க்கையில் நிற்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது இன்று இரவோடு. நம்பிக்கையோடு இருந்தாயல்லவா? அந்த நம்பிக்கைக்கான தக்க பதிலடி உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை தாமதித்த ஒன்று என்னுடைய அற்புதத்தால் நாளை நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் அசரீரி வாக்குதான். என்னை முழுவதுமாக நம்பு. நீ கேட்டதை அனைத்தையும் முடித்து தர உன் வாசலுக்கே வருவேன். நிச்சயமாக வருவேன். இதை முழுவதுமாக கேள். என்னுடைய பரிபூரண ஆசி உனக்கு நிச்சயமாக உண்டு. உன்னை சுற்றியிருப்பவர்களோ அல்லது வேறு யாரையும் பார்த்து பொறாமைப்படுவதோ ஒப்பிட்டு பார்ப்பதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே. உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக தேவையான நேரத்தில் உன் கைகளில் இருக்கும். நீ இது நாள் வரை கடந்து வந்த கஷ்ட பாதையெல்லாம் காணாமல் போய்விடும். இனி ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. உன்னுடைய உள்ளத்தில் என்னை அமர வைத்துக் கொண்டு கோவில் கோவிலாக சென்று எனக்கு காட்சி கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் சாயிநாதரே என்று புலம்புவது ஏன் குழந்தையே? என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். இதை தினம்தோறும் உன் மனதாலும் வாயாலும் கூறிக்கொண்டே இரு. உன்னால் அனைத்துமே சாதிக்க முடியும், உன்னால் அனைத்துமே முடியும் என் குழந்தையே. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா. சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும் பொழுது விழுந்து விடுவோம் என்று. அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் விழுந்துவிட்டால் தூக்கிவிட தன் தாயோ தகப்பனோ கை நிச்சயமாக இருக்கும் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதே போல்தான் என் பிள்ளையே, வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தோல்வி வந்து உன்னை தழுவினால் கூட நம்பிக்கை என்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் போதும். நிச்சயமாக தோல்விகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு நீ செல்லும் இலக்கை நோக்கி ஓடி உன்னுடைய வெற்றியை தொட்டே விடலாம்.
உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையோடு ஓடு, நம்பிக்கையோடு இலக்கை அடைந்துவிடு. வெற்றி நிச்சயம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும். நீ வெற்றிக்கான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய பாதையை மிக அழகாக கூர்மையாக்கினாலே போதும், வெற்றியை மிக எளிதாக எட்டி பிடித்து விடலாம். அந்த வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக ருசித்து விடலாம். நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட, நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக சும்மா இருந்து கொண்டு கழிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு எண்ணிப்பார். நிச்சயமாக உன் வாழ்வு புது பொலிவோடு மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். புது எழுச்சியோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்வாய், உன் சாயப்பாவின் ஆசியோடு. உன்னுடைய உயர்ந்த கனவுகளை அடைய எண்ணம் என்ற ஒன்றுக்கு உயிர் கொடுத்துப்பார். ஒரு நாள் உன்னுடைய கனவு நிச்சயமாக நிஜமாகும். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. பல மடங்காக அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்கு திருப்பித் தரப்போகிறேன். மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். வெகு விமர்சையாக உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகும் அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்திரு. உன் சாயப்பா உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலைதான் உன் சாயப்பா நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறேன். உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் ஓங்கி நிற்கப் போகிறது. எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உனக்கு? ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்றால், நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமான நிகழ்வுகளை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். ராஜ கம்பீரமான வாழ்க்கையை நீ இனி உன் வாழ்வில் வாழப்போகிறாய். உன்னுடைய எண்ணங்களும் மனதும் மிக நல்லது வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது அது மிக பிரகாசமாகவே இருக்கும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை இழந்து விடாதே. நேசிப்பதற்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நேசித்துப்பார். அந்த நேசிப்பு எப்படி இருக்கும் என்று அந்த அன்பே உனக்கு கற்றுக் கொடுக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயிதேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும்
தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான். அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான். மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது. விவேகம் இல்லாமல் பக்தி வராது. பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால் நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை நிகழ்த்த என்னால் முடியும். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் விதியை மாற்றும் வலிமை என்னிடம் இருக்கிறது. எனவே தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தான், இலக்கை அல்ல. உன் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. குருவின் நட்பு கிடைத்தால் குருவின் வாக்கை வேத வாக்கு என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது
ஏதும் தடைப்படாது, யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக் கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கித் தரவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சிறிது அளவு கூட சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்து கொண்டிரு. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.